வேதாகமத்தில் ஆசாபு தன்னுடைய சங்கீதத்தில் அவர் எழுதுகிறார். வாசிக்க கேட்போம். சங்கீதம் 83 1ஆம் வசனம். தேவனே மௌனமாயிராதேயும், தேவனே மௌனமாயிராதேயும், பேசாமல் இராதேயும், பேசாமல் இராதேயும், தேவனே சும்மா இராதேயும், தேவனே சும்மா இராதேயும். ஏன் சொல்றார்னா 2ஆம் வசனத்தில் சொல்றார், இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர் தலையெடுக்கிறார்கள். உமது ஜனத்திற்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். எனவே தேவனே மௌனமாய் பேசாமல் சும்மா இராதேயும். யாரும் இந்த மாதிரி ஒரு வார்த்தை எழுதல. சும்மா இருக்காதீங்க ஆண்டவரே அப்படின்ற, மௌனமா இருக்காதீங்க ஆண்டவரே, பேசாம மட்டும் இருந்துடாதீங்க ஆண்டவர். தாவீதுக்காரன் இன்னும் அற்புதமா எழுதுகிறார். 28ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். என் கன்மலையாகிய கர்த்தாவே, என் கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாய் இராதேயும். நீர் மௌனமாய் இருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். நான் குழியில் இறங்குறவர்களுக்கு சொல்றாரு, நீங்க மௌனமா இருந்துடாதீங்க ஆண்டவரே, நீங்க பேசாம இருந்துடாதீங்க ஆண்டவரே, நீங்க சைலண்டா என் வாழ்க்கையில இருந்துடாதீங்க ஆண்டவரே. இதெல்லாம் இவங்க போன இந்த சைலண்ட் பீரியட்ல எழுதுறாங்க. அப்பா மௌனமா இருந்துடாதீங்க, பேசாம இருந்துடாதீங்க, சும்மா இருந்துடாதீங்க, ஆண்டவர் ஏதாவது செய்யுங்கப்பா. தாவீது சொல்றாங்க, ஆண்டவர் ஏதாவது ஒன்று செய்யுங்க ஆண்டவர். நீர் மௌனமாக இருந்தால் நான் படுகுழியில் இறங்குறவனுக்கு இருக்கிறேன். My life seems worthless. என் வாழ்க்கை பிரயோஜனமற்றதாக இருக்கிறது, என் வாழ்க்கை அர்த்தமற்றதாக இருக்கிறது, என் வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகுகிறது, என் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது, என்னோடு பேசாதிராது. ஆபிரகாம் ஆண்டவர் அழைத்தார். ஆபிரகாமுக்கு யாருன்னு ஆண்டவரை தெரியாது, ஆனால் அவர் சத்தத்தை கேட்கிறான். ஆபிரகாம் ஆண்டவரை பார்க்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, லீவ் யுவர் ஃபாதர்ஸ் ஹவுஸ். அப்பா வீட்டை விட்டு, அம்மா வீட்டை விட்டு, சொந்தங்களை விட்டு, நண்பர்களை விட்டு, உன் இடத்தை விட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு வா. when God asked him to leave his father's house, God asked him to leave his religion, his relatives and his relationship with people. ஆண்டவர் இது எல்லாத்தையும் விட வைக்கிறாரு. விட வச்சு அவனை ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட பேசுறாரு. நம்முடைய முற்பிதாவாகி ஆபிரகாம் கிட்ட, ஆபிரகாமே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை உயர்த்துவேன். அதோட அவ்வளவுதான். 75 வயதுல ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசினார். சில ஆண்டுகள் கொஞ்ச நாள் பேசினார். அதற்கு பிறகு ஆண்டவர் திரும்ப ஆபிரகாமோடு பேசினாரா? திரும்ப எப்ப பேசினார்னா 99 வயதுல வந்து பேசுறார். இன் பிட்வீன் there is a period of silence. ஒரு பெரிய ஒரு அமைதி. ஆபிரகாமுக்கு ஒன்றும் புரியல. இப்போ என்ன செய்ய போறேன், நம்பி வந்துட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், இதை பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன், புது இடத்துக்கு டிரான்சிஷன் இஸ் நாட் ஈஸி. அப்போ இந்த டிரான்சிஷன் பீரியட்ல யாருமே என்ன பண்ணாதீங்கன்னா, பயப்படாதீங்க. இதில் ஆண்டவர் இருக்கிறாரா, ஆண்டவர் என் கூட தான் பேசுவாரா, ஆண்டவர் தூரமாயிட்டாரா, ஆண்டவர் கிட்ட இருக்கிறாரா, ஆண்டவர் கைவிட்டுட்டாரா, இந்த கேள்விகள் நமக்கு இருக்கக்கூடாது. ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தது ஒரு முறை, பேசினது சில நாட்கள், ஆனால் திரும்ப வந்து பேசினது 24 ஆண்டுகள் கழித்து ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். அப்போ தினந்தோறும் உங்க கூட ஆண்டவர் பேசணும்னு அவசியம் இல்லை. இஸ் சைலன்ஸ் இஸ் நாட் an absence. அவருடைய மௌனம் அவர் உங்க வாழ்க்கையில மரித்து போய் இருக்கிறார் என்பதற்கு அர்த்தம் அல்ல. ஆபிரகாம் மனைவியோடு அந்த தேசத்தை விட்டு வருகிறார். சாராள் மிக அழகான ஒரு ஸ்திரீ என்று வேதம் சொல்லுகிறது. ராஜாவுடைய கண்கள் அவள் மேல் படுகிறது. ராஜா வந்து அபிமெலேக்கு அவளை கொண்டு போகிறான். ஆபிரகாமுக்கு யார்ப்பா இவரு அப்படின்னு ஆபிரகாம் சொல்றார். பயந்துட்டு சொல்லிட்டார், இவன் ஏன் தங்கச்சி அப்படின்ட்டார். உண்மையா முறைமைப்படி தங்கச்சி தான், ஆனா அந்த காலத்துல ஃபேமிலிக்குள்ள எடுப்பதனால திருமணம் பண்ணிட்டாரு. ராஜா ஆபிரகாமை கொலை செய்ய போகிறான்னு சொல்லி என்ன சொல்லிட்டாருன்னா, அவன் எனக்கு தங்கச்சி அப்படின்ட்டார். ராஜா கொண்டு போயிட்டாரு. இப்ப ராஜா கிட்ட எதிர்த்து போராட யாருக்கு பலன் இல்லைன்னா ஆபிரகாம் பலன் இல்லை. இப்போ வாகனத்திலிருந்து சத்தம் வருமா, ஆபிரகாமே வா. அப்ப சத்தம் வந்து இப்ப சத்தம் வரும்னா ஒரு சத்தம் வரல.
ஏதாவது மாற்றம் வரும் பார்த்தா ஒரு மாற்றம் வரல. சம்டைம்ஸ் ஆண்டவர் உங்க கூட பேசணும்னு அவசியம் இல்லை, புரிந்து கொள்ளணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில். ஆனா எங்கு பேசணுமோ அங்கு போய் ஆண்டவர் தெளிவாய் பேசினார். வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 20:3. தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்தில் தோன்றி நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய் அவள் ஒருவனுடைய மனைவியா இருக்கிறாளே அவன் தீர்க்கதரிசியுடைய மனைவியா இருக்கிறாளே, அவள் நிமித்தம் நீ செத்தாய். அவ்வளவுதான். ஆபிரகாம் கிட்ட பேசல, ஆனா அபிமெலேக்கு கிட்ட பேசினார். சம்டைம்ஸ் ஆண்டவர் நம்ம கிட்ட பேச மாட்டாரு. நம்ம எதிர்க்கிறவர்கள், நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராக இருக்கிற பர்வதங்கள், நம்முடைய வாழ்க்கையில குறுக்கே நிற்கிற எல்லா காரியங்களோடு ஆண்டவர் பேசுவார். யாக்கோபோடு ஆண்டவர் தெளிவாய் பெத்தேலில் பேசினார். அவன் சொல்லுகிறான், வானத்தின் வாசல் தூதர்கள் ஏறுவதை இறங்குவதை நான் பார்க்கிறேன். இப்போ லாபான் வீட்டில் பிரச்சனை மேல பிரச்சனை, சம்பளம் இல்லை, சம்பளத்தை மாத்தி போடுறாங்க, ஒரே போராட்டம். ஆண்டவர் ஒரு நாளும் யார்கிட்ட பேசலன்னா யாக்கோபு கிட்ட பேசவே இல்லை, ஒரு நாளும் பேசல. ஆனால் இஸ் சைலன்ஸ் டசன்ட் மீன் இஸ் ஆப்சன்ஸ். அவர் மௌனமா இருக்கிறாரு, பேசல என்பதற்காக அவர் நம்ம வாழ்க்கையில இல்லைன்னு அர்த்தம் இல்லைங்க. ஆதியாகமம் 31:24 சொல்லுகிறது பாருங்க. அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தாராகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எல்லாரும் சொல்லுங்க, தீமை ஒன்றும் பேசாதபடி எச்சரிக்கையாயிரு என்றார். பி கேர்ஃபுல் அப்படின்றார் ஆண்டவர். இதை யார்கிட்ட பேசியிருக்கலாம்? யாக்கோபு பாவம் பயந்து போயிருக்கலாம், யாக்கோபு கிட்ட பேசியிருக்கலாம். யாக்கோபு கிட்ட பேசல. சில நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேச மாட்டார், அடைக்கும் போது பேசுவா, முடிவு அந்த வாக்குத்தத்தங்களை சுகந்தரிக்கும் பொழுது வந்து பேசுவா. ஆனால் இந்த மையப்பகுதி பீரியட் ஆஃப் சைலன்ஸ், யுத்தத்திற்கு கைகளை அவர் ஆயத்தமாக்கும் பொழுது நம்மோடு பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறார். கைகளையும் விரல்களையும் எதற்கு பழக்க வைக்கிறார்னா யுத்தத்திற்கு, போராட்டத்திற்கு, பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் பழக்க வைக்கிறபடியால் ஆண்டவர் என்னோடு தினந்தோறும் பேசுறோம். நீங்க என்ன பண்ணாதீங்க, எதிர்பார்க்காதீங்க. ஆனா எங்க பேசணுமோ உங்களுக்காக அவர் நிச்சயம் எழுந்தருளி, நிச்சயம் அவர் பேசி காரியங்களை ஜெயமாய் அவர் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.